எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்துட்டு எனக்கு எதுவும் ஸ்வீட் சாப்பிடணும் போலவே தோணிட்டு வந்துச்சு. என்ன செய்யலான்ட்டு யோசிச்சுட்டு வந்தேன். கேசரி, பாயாசம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம எப்போவுமே ரெகுலராக வீட்டில் செய்ய ஒரு ரெசிபி தான். அதனால் வந்துட்டு புதுசாக எதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு தோணுச்சு. அதனால் வீட்டில் கொஞ்சம் பழம் வந்து அந்த பழங்களை வச்சு எப்படி ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்யலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா என்னோடய சேனலில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ லஞ்ச் செஞ்சிடலாம். டைம் ஆகிடுச்சு. மணி வந்து 11 o'clock ஆகுது. இப்போ செஞ்சிடலாம். இன்றைக்கி வந்துட்டு சிம்பிளாக வெண்டைக்காய் வச்சுட்டு மோர் குழம்பு செஞ்சிடலாம்னு நினச்சிருக்கேன். ஏன்னா வெண்டைக்காய் வச்சுட்டு காரக்குழம்பு நேற்று செஞ்சேன். இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சுட்டு மோர் குழம்பு செஞ்சிடலாம். அது கூட தொட்டுக்க வந்துட்டு 2 பொட்டேட்டோவை கட் பண்ணி லைட்டாக எதுவுமே ஆனியன்லாம் இல்லாமல் சும்மா லைட்டாக ஃப்ரை பண்ணி ஒரு சூப்பரான சைடிஷ்ஷு. அதுவும் மோர் குழம்புக்கும் அந்த பொட்டேட்டோ ஃப்ரை செம்மையாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்கிறதுக்கு நான் நல்ல திக்கான தயிர் 1 கிளாஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. எனக்கு 1 கிளாஸ் போதும். அதை வந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் மிக்சியில் போட்டு அடிக்கிறத விட அந்த மாதிரி கலந்து விட்டுக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சோல மஞ்சத்தூள், குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கிண்ணத்தை நான் டம்ளரை அலசி ஊற்றிக்குவேன். ஏன்னா அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்பவும் கெட்டியாகுது. குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறனால தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்குவேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட அடிச்சுக்கலாம், ஒன்றும் தப்பே இல்லை. இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாமே நறுக்கி வச்சுட்டேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த மோர் கலந்ததுலேயே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம தாளிசத்தில் சேர்க்கும்போது கண்டிப்பாக அது கருகி ஸ்மெல் வரும். அதனால் நம்ம மோர்லேயே சேர்த்துக்கலாம். மோர் குழம்புக்கு வந்துட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குவேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஸ்மெல் கிடைக்கும். அதுக்காக தான். இப்போது கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், சீரகம் சேர்த்துட்டு அது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போது நறுக்கி வச்ச பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே சும்மா வதக்கி விட்டால் மட்டுமே போதும். அது நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. லைட்டாக அது வந்து சாட்டே பண்ணாலே போதும். ரொம்ப பொன்னிறமாலாம் வதக்க வேண்டாம். இது கூடவே வந்து நம்ம வெண்டைக்காவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே வெண்டைக்காய் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். சில பேர் என்ன செய்வாங்க, வெண்டைக்காவை தனியாக எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டு அப்புறமா தான் இதில் சேர்ப்பாங்க. நான் இதிலையே ஈஸியாக செய்யலாமே, எதுக்கு 2-3 தடவை செஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு இதிலே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வெண்டைக்காய், வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை ஆல்ரெடி மோரில் கலந்து வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டான ஒரு மோர் குழம்பும் மதியான சாப்பாட்டுக்கு கிடச்சிடும். இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த மோரை உள்ளே சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் குழம்ப. சும்மா லைட்டாக சூடு பண்ணால் மட்டுமே போதும். பார்த்திங்களா, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு குழம்பு கிடச்சிருச்சு. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். மோர் குழம்பு ரெடியாகிடுச்சு. சூடாக சாதம் வச்சு அதோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி மோர் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்.
தேங்காய், அரிசி, கடலைப்பருப்புலாம் அரைச்சி போடவே வேண்டாம். இந்த மாதிரி செஞ்சாலே போதும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட நான் வந்துட்டு பொட்டேட்டோ ஃப்ரை வந்து செஞ்சுருக்கேன் தொட்டுக்க. இது வந்துட்டு வேறு எதுவுமே நான் வீடியோ பெருசாக எடுக்கலை. ஆனால் ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெயிலேயே 1 ஸ்பூன் வத்தத்தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் நறுக்கி வச்ச உருளைக்கிழங்க உள்ளே சேர்த்து அப்படியே ஒரு கிண்டி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்த உடனே மேலே லைட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவிடுங்க. அவ்வளோதான், பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிடும். பெரிய விஷயம் இல்லை. இதுக்காக நீங்கள் வெங்காயம், மிளகாய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான பொட்டேட்டோ ஃப்ரை, அதுவும் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதோட ஃபுல் வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் வேணால் இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தனியாக உங்களுக்கு வீடியோ போடுவேன். இப்போது மத்தியானம் லன்ச் ரெடி. சிம்பிளான லன்ச் ரெடி. அதுவும் ஹெவியாக கிடையாது, ரொம்ப சிம்பிளானது. கடைக்கு போயிட்டு வந்தேன். கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பிலை கொடுத்தாங்க. நம்மளுக்கு அடிக்கடி கிடைக்காது. நம்ம அடிக்கடி கடைக்கு போக மாட்டோங்கிறனால இதை வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா காஞ்சி போயிடும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு வந்தேன், கொஞ்சம் கருவேப்பிலை இலையை பறித்து போட்டு அப்படி வச்சுட்டு வந்தேன். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா 2 நாள் 3 நாளில் காஞ்சி போயிடுது. ஆனால் இந்த மாதிரி டப்பாவில் நம்ம போட்டு வச்சோன்னா 1 வீக்குக்கு அப்படியே நல்லா இருக்குது. அதனால தான் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன். சரி, சும்மா இருக்க டைமில் நம்ம இதை செஞ்சு உள்ளே வச்சிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. இந்த கருவேப்பிலையோட அந்த தண்டை என்ன செய்யுதுன்னா அதையும் நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். ஏன்னா இலை தேர்ந்து போச்சுன்னா கூட அந்த தண்டை நம்ம ரசம் வைக்கும்போது இல்லைன்னா ஏதாவது சட்னி தாளிக்கும் போது போட்டுக்கிட்டோன்னா அதுவும் நல்ல மணமாக இருக்கும். அதுக்காக தான் அதையும் வேஸ்ட் ஆக்காமல் சேர்த்து வச்சுக்கிறேன். நம்ம கிச்சனில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி ஏதாவது சின்ன வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா சமைக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு எடுத்து சமைக்க ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இத போட்டா அது நடக்கும். Much later. இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு தோசை சுடலான்னு சொல்லிட்டு மாவு எடுத்தேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி போய் வந்திருக்கு. காலையில் தான் அரைச்ச மாவு. நேற்று நைட்டு நனைய போட்டு காலைல 8 மணி 9 மணிக்கு தான் அரைச்சேன். ஆனால் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலை, வெளியவே வச்சுட்டேன். ஏன்னா நைட்டு சுடும்போது அப்போ தான் நல்லா புளிச்சு வரும்ன்ட்டு. நல்லா மாவு புளிச்சு பொங்கி வந்திருக்கு. பார்த்திங்களா, கிண்டி விட்டதும் பாதி தான் இருக்குது. ஆனால் நல்லா பொங்கினால நிறைய மாவு இருந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சுது. இப்போ அதை நல்லா கிண்டி விட்டுட்டு இன்றைக்கி நைட்டுக்கு தோசைக்கு தேவையான அளவு மாவு மட்டும் வெளியில் எடுத்துகிட்டு மற்றதை அப்படியே உள்ள ஃப்ரிட்ஜில் வைக்க போவேன். நான் தோசை தான் ஊற்றுதேன். அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா காலையில் இட்லி சுடும்போது அந்த மாவை அப்படியே இட்லி ஊற்றிப்பேன். நல்ல தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். சட்னி தயார் பண்ணிவிட்டு தோசை ஊற்றினோன்னா சூடாக சாப்பிட்டுடலாம். சட்னி வந்து நான் அன்றைக்கி கொத்தமல்லி சட்னி தான் வைக்கேன். ஏன்னா தேங்காய் இல்லை, அதனால் கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் சேர்த்து கொத்தமல்லி சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் தோசை, அந்த பக்கம் அந்த அடுப்பில் வந்துட்டு நான் சட்னி தாளிச்சிட்டு இருக்கேன். கொத்தமல்லி சட்னிலேயே நான் கருவேப்பிலை, பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சனால நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. இன்றைக்கி வீடியோவும் நான் ஷூட் பண்ணிட்டேன். பட் என்னால் கொஞ்சம் பேச கஷ்டமாக இருந்தது வாய்ஸ் கொடுக்கறதுக்கு. ஏன்னா எனக்கு லாஸ்ட்டில் அந்த கடாப்பல் முளைக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அது இப்போ தான் முளைக்குது. அதனால் வந்துட்டு இந்த கண்ணெல்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கனால அந்த பல் போயிட்டு கன்னத்தில் குத்தி கொஞ்சம் வலி வீக்கமாக இருக்குது. பேசவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சாப்பிடவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னால் முடியலடா. நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கூட வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.